ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன். இப்போ ஒரு வித்தியாசமான ரெசிபி செய்ய போகிறோம். இதெல்லாம் மாடி தோட்டம் வச்சா மட்டும்தான் சாத்தியவங்க. சீனி கிழங்கு சாப்பிட்ருப்பீங்க, கடையில் வாங்கி தானே சாப்பிட்ருப்பீங்க. ஆனால் சீனி கிழங்குனுடைய கீரை வந்து ரொம்பவே மெடிசினல் வேல்யூ உள்ளது, ரொம்ப டேஸ்ட்டு, ரொம்ப ஒரு வித்தியாசமான மனம் உள்ளதுங்க. அதில் எப்படி கூட்டு பண்ணுறது, அதை தான் வச்சு இப்போ நம்ம சைடிஷ் கிடையாது, அதுதான் வந்து மெயினாக குழம்பு மாதிரி எங்கள் வீட்டில் வச்சு சாப்பிட போகிறோம். நிறைய பேர் வந்து இந்த மாதிரி வித்தியாசமான காய்கறிகளெல்லாம் சமைச்சு காட்டுங்க அப்படின்னு கேட்குறதுனால இன்றைக்கி நான் அதை செய்கிறேன். கொஞ்சமாக ஆயில் விட்டுருக்கேன், அதில் கடுகு, உளுந்தம்பருப்பு, சீரகம் போட்டுக்கலாம். எல்லாம் நல்லா வந்து பொரிஞ்சிடுச்சு. இப்போ வந்து சின்ன வெங்காயம் ஒரு கையளவுக்கு போட்டுக்கிறேன். அந்த சின்ன வெங்காயத்தோட கருவேப்பிலை போட்டுக்கேன். இன்னொன்று வந்து கருப்பாக இருக்குது என்ன அப்படின்னாக்க ஒரு 4-5 காந்தாரி மிளகாய் போட்டிருக்கேங்க. கருப்பு காந்தாரி மிளகாய் நிறைய பேர் கேட்டாங்க. அந்த மிளகாயில் தான் நீங்கள் எப்படி சமைக்கிறீங்க, என்னென்ன மாதிரி சமையலுக்கு பயன்படுத்துவீங்கன்னு கேட்டிருந்தாங்க. நார்மலாக எல்லா சமையலுக்குமே நான் பயன்படுத்துவேன். அதை காமிக்கிறதுக்காகலாம் இந்த வீடியோவும் கூட. கருப்பு சாதாரணமாக மிளகாய் போட்டு இதில் நம்ம வளர்ப்போம் இல்லையா, அதே மாதிரி நான் கருப்பு காந்தாரி மிளகாய் வந்து ஒரு 4-5 போட்டுக்கிட்டேங்க. இந்த அளவுக்கு நல்லா வதங்கினா போதும், ரொம்பலாம் வதங்க வேணாம். கண்ணாடி பதம் வந்தோன்னா ஒரு பெரிய தக்காளிக்கு ஒரு தக்காளி போட்டுக்கலாம். அதுவும் நல்லா மசிஞ்சு வரணும். தக்காளி நல்லா மசியறதுக்காக கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். இதோடையே சேர்த்து காரத்துக்கு தகுந்த மாதிரி வத்தல் பொடி போட்டுக்கோங்க, கொஞ்சமாக மஞ்சள் பொடி போட்டுக்கோங்க, பெருங்காயத்தூள் போட்டுக்கோங்க. இதெல்லாம் சேர்ந்து வதங்கி நல்லா மசிஞ்சு வரட்டும். எந்த அளவுக்கு ஜூஸியாக இருக்குது பாருங்கள் மாடி தோட்டத்தில். அதுவும் வந்து நாட்டு தக்காளி, அதுக்கு தனி சுவை மட்டும் இல்லைங்க, நல்ல ஒரு சமையல் பண்ணும்போது கூட ரொம்பவே ஒரு ஆத்ம திருப்தி இருக்கும். இப்போ வந்து நம்ம கீரையை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் பொடிசாக. கொஞ்சம் பெரிய இலையாக இருக்கும் இல்லையா, அதனால் இப்போ இதையும் சேர்த்து போட்டு நம்ம வதக்கிடலாம். ஒரு 2 வதக்கின போதும். இது வந்து ஒரு மாதிரி என்ன சொல்கிறது, ஒரு வித்தியாசமான, இது வரைக்கும் நீங்கள் சாப்பிடாத ஒரு மனம் சுவையும் இருக்குங்க. நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வேக வச்சு வச்சுருக்கிற பாசிப்பருப்பு போட்டுக்கலாம். கூட்டு அப்படின்னாக்க கொஞ்சம் நிறையவே கம்மியாகவே போட்டால் போதும். நான் வந்து இப்போ இதை வந்து குழம்பு மாதிரி தான் எங்கள் வீட்டில் நாங்கள் யூஸ் பண்ண போகிறோங்கிறதுனால நல்லா ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கேன். இல்லைன்னா நீங்கள் 1 ஸ்பூன் அளவுக்கு போட்டுட்டு அப்படி நல்லா இது பண்ணி இறக்கிற வேண்டியதான். தேவையான அளவுக்கு நான் தண்ணி ஊற்றிக்க போகிறேன். இல்லைன்னா நீங்கள் இந்த மாதிரி கட்டியாகவே வந்து நல்லா மசாலா வடை பொண்ணு இறக்கிடலாம். நான் இந்த அளவுக்கு வந்து தண்ணி சேர்த்துருக்கேன். நல்லா கொதிச்சு வரும்போது கொஞ்சம் கொழக்கு தண்ணியோடு இருக்கும். ஏன் அப்படின்னாக்க நம்ம அப்போ தான் வந்து ஊற்றி சாப்பிட நல்லா இருக்கும் இல்லையா. நீங்கள் வந்து கெட்டியாக உங்களுக்கு கூட்டு மாதிரி வேணும்னா கெட்டியாக வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக மசாலா வடையெல்லாம் போய் நல்லா கொழன்னு வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் இறக்கிடலாம். நாங்கள் வந்து இது குழம்பு மாதிரி ஊற்றி சாப்பிட்டுட்டு கத்திரிக்காய் போட்டு ஒரு பச்சடி மாதிரி வச்சுருக்கேன். நம்ம எல்லாமே மாடி தோட்டத்தில் உள்ளது தாங்க. அது வந்து இதுக்கு காம்பினேஷன் ரொம்பவே நல்லாயிருக்கும். இது வந்து நல்ல ஒரு மனம், அப்படி பக்கத்தில் வந்தாவே கூட கொஞ்சம் நேரம் அந்த ஸ்மெல்லை நம்ம எடுத்துகிட்டு இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நல்ல ஒரு மனம் இருக்குங்க இந்த கீரை. இதை வந்து நல்லா வந்து சுட்டு சோறில் குழைய வச்ச சோறில் போட்டு சாப்பிட்டு அப்பளம் வச்சு சாப்பிட்டா கூட நல்லாயிருக்கும். நீங்கள் இது மாதிரி கண்டிப்பாக வீட்டில் மாடி தோட்டம் வச்சிங்கன்னா மட்டும்தான் இது சாத்தியம். இதுக்குன்னு தனியாக கிழங்கு வாங்கிறதுக்கெல்லாம் போக தேவையில்லை. வீட்டில் நீங்கள் வாங்குகிற கிழங்குல கொஞ்ச நாள் அப்படியே வச்சுட்டே இருந்தீங்கன்னா தன்னால் முளைப்பு வந்துடும். அந்த கிழங்கு நீங்கள் நட்டு வச்சிங்கன்னாவே சூப்பராகவே நமக்கு வந்துடும். இல்லை அப்படின்னாக்க யார்கிட்டையாவது இந்த வீட்டில் இருக்கிறவங்கக்கிட்ட ஒரு தண்டு கேட்டிங்கன்னா அந்த மேலே இருக்க கிழங்கே வேண்டாங்க, சும்மா ஒரு குச்சியை மேலே இருக்க கீரையை உடச்சி வச்சாவே இந்த கிழங்கு உருவாக ஆரம்பிச்சிடும். 10 மாதம் பயிருங்க. கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் வந்து உங்களுக்கு நெய் பிடிக்கும்னா மேலே ஒரு ஸ்பூன் நெய் விட்டு இறக்கி வச்சு சாப்பிட்டிங்கன்னா சும்மா அப்பா கொண்டான்னு ஒரு பனசூர் சாப்பிடலாம். அந்த அளவுக்கு சுவையான கீரை. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணிவிட்டு மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ்.